Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டைக்காய் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் 3/4 பங்கு, அதாவது 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3/4 கப் இந்த மாதிரி சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டின சுண்டைக்காயை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துட்டு உப்பு தண்ணியில் நம்ம சுண்டைக்காயை போட்டோம் அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி தட்டிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் குக்கர் யூஸ் பண்ணுறதுனால குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் விட்டுருக்கேன், 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதெல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், மராத்தி மொக்கு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் அதோட ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வந்துட்டு எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதங்கி வரணும். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 குட்டி சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்காக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தயிர் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த சுண்டைக்காயில் அந்த காட்டமோ இல்லை கசப்போ எதுவுமே தெரியாத காமிச்சு கொடுக்கும். இப்போ தயிர் நல்லா ஒரு 2 நிமிஷம் குக்காக விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய அரிசி அதில் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் குக் பண்ணுற நார்மல் ரைஸ் சேர்த்துருக்கேன், டெய்லி குக் பண்ணுறது. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை சீரக சம்பா எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். எந்த ரைஸ்க்கும் இது சுண்டைக்காய் பிரியாணி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலா கூட அரிசி எல்லாமே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலை, புதினா இலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், அது பத்தாது. அதனால் அரிசி வேகிறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் அளவு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக முட்டு முட்டாக அந்த கலர்ஃபுல்லாக அந்த சுண்டைக்காய் எல்லாமே மேலே வெந்து வந்திருக்கு. பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் அந்த சுண்டைக்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும்.
சுண்டக்காய் பிரியாணிக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ரைத்தா வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் பால் ரைத்தா எப்படி செய்யலான்ற வீடியோ லிங்க்கை நான் கார்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சுண்டக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.